உடற்பயிற்சியை அவசரப்பட்டு செய்யாதீங்க. எந்த அளவுக்கு நிதானமாக செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு லாபம். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே அப்படி போட்டும் உடம்புல சக்தி ஏறின பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த புஷ்அப் வந்துடும். இப்படி விட்டோம்னா என்ன ஆகும்னா மனக்குழப்பங்கள் அதிகமாகும், டிப்ரெஷன் அதிகமாகும், பின்னாடி பிரச்சனை. இப்போ இது வரைக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க மக்களே, உங்களுக்கு ஆஸ்பத்திரி பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நாட்டில் திடீர் ஹார்ட் அட்டாக்கு, திடீர் சக்கரை வியாதி, பிபி, இந்த மயங்கி விடுறதுலாம் நிறைய நடக்குது. இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு 6 உடற்பயிற்சி, ரொம்ப எளிமையான உடற்பயிற்சி செய்து காட்டுறோம். இதை நீங்கள் வாரத்துக்கு 5 நாள் செய்யுங்க. ஒரு 20 நிமிஷம் செய்யுங்க. இந்த திடீர் ஹார்ட் அட்டாக்கு, திடீர் சக்கரை வியாதி, மயங்கி விடுறது, இந்த மாதிரி நோய்கள் வராமலே போயிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் ரொட்டேஷன். ஷோல்டர் இந்த மாதிரி சுத்துங்க, மெதுவாக சுத்துங்க. ஒரு 10 தடவை சுத்துங்க. அப்படியே ரிவர்ஸ் சுத்துங்க. பத்து தடவை. மனிதனுக்கு இதுதான் பேஸ். இந்த பகுதி நிற்கணுமே தவிர கூன் போட்டு அப்படி இதாகிடக்கூடாது, டல்லாகிடக்கூடாது. நிமிர்ந்து நிற்கணும், ஜஸ்ட் அப்படி நிற்கணும். இது ஃபர்ஸ்ட் ஆச்சா. செகண்ட் எக்ஸசைஸ் ஹேண்ட்ஸ் அப். நல்ல கை தூக்குங்க. இந்த பாடியை நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க, ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. 10 செகண்ட் நிப்பாட்டிட்டு அப்படியே கீழே இறங்குங்க. மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கணும், மூச்சு நிப்பாட்டக்கூடாது. அப்பு, டவுனு. திருப்பி சொல்கிறேன், மூச்சை நிப்பாட்டாதீங்க, மூச்சு பிரீத் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அகைன் அப்பு, டவுனு. இது ஒரு 10 தடவை செய்யுங்க. கால் கொஞ்சம் அகலவை, கைத்துக்கு மேலே. சைடு ஸ்ட்ரெச்சிங். இந்த சைட் மசில்ஸ் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மசில்ஸ் அப்படியே ஸ்ட்ரெச் ஆகணும். 1 இந்த பக்கம். எக்ஸசைஸை, உடற்பயிற்சியை அவசரப்பட்டு செய்யாதீங்க. எந்த அளவுக்கு நிதானமாக செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு லாபம். பொறுமையாக செய்யுங்க. ஒரு 10 செகண்ட் அப்படி நிப்பாட்டுங்க. அப்போ தான் அந்த மசில்ஸ் ஃப்ளெக்ஸ் ஆகும். மசில்ஸ் ஃப்ளெக்ஸ் ஆக தான் உள்ளுக்குள்ளே எனர்ஜி ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் பாடி அப்படி போட்டிங்கன்னா செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து சக்தி இழந்துடும். ரிலாக்ஸ். இதை ஒரு 10 தடவை செய்யுங்க. அப்புறம் ஹேண்ட்ஸ் அப். கைகளை தூக்குனீங்களா, அப்படியே காலை பிடிங்க. இந்த அளவுக்கு போக முடியவில்லை என்றால் அப்படி இந்த அளவுக்கு செய்யுங்க. முட்டியை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு 10 செகண்ட் அப்படி இருங்க. அப். இங்கே ஒரு 10 செகண்ட் இருங்க. இந்த செகண்ட் முக்கியம். 10 செகண்டு, 20 செகண்ட், இந்த செகண்ட் முக்கியம். அவசரப்பட்டு 1 2 3 1 2 3 எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. எந்த அளவுக்கு பொறுமையாக சேரும் அந்த அளவுக்கு லாபம். டவுன் அகைன். அப், ரிலாக்ஸ். இது ஒரு 10 தடவை செய்யுங்க. காலை சேர்த்துக்கோ. ஹேண்ட்ஸ் அப், டவுன், அப், டவுன், அப். இது ஒரு 10 தடவை செய்யுங்க. ரிலாக்ஸ். கால் கொஞ்சம் அகலவை. புஷ்அப்போ. நல்லா கவனிங்க. பிகினர்ஸு கை காலில் நில்லுங்க. இப்படி நான் சவால் விட்டு சொல்கிறேன்.
சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் அரை மணி நேரம் அப்படி நிற்கிறாங்க. அரை மணி நேரம் நிற்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்க, பார்த்துடலாம். 60 செகண்ட், ஒரு நிமிஷம்னாலே உங்களுக்கு உடம்பு கிட்டுக்குன்னு ஆடும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்தியன்ஸ் வீக்காக இருக்கிறாங்க. அதனால தினம் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நில்லுங்க. நிற்க முடிஞ்சா அப்படி புஷ்அப்போ, லேசாக கீழே இறங்கி அப்படி மேலே, லேசாக கீழே இறங்கி அப்படி மேலே, அப்பு வந்துரு மேலே வந்துரு. இது ஒரு 5 தடவை செய்யுங்க. நல்லா கவனிங்க. கை காலில் ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஃபஸ்ட்டு நில்லுங்க. ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே அப்படி போட்டோம். உடம்புல சக்தி ஏறின பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த புஷ்அப் வந்துடும். 5 புஷ்அப் போடுங்க. நாங்கள் எங்களோட கணக்கையும் நாங்கள் இப்போ சொல்லிடுறோம். நாங்கள்லாம் சின்ன வயசில் ஒரு நிமிஷத்துக்கு 135 புஷ்அப் வரைக்கும் நாங்கள் போட்டுக்கிறோம் எங்கள் காலத்தில். இப்போ லைட்டாக போடுறோம். நீங்கள் அதை செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு ஒன்று சொல்கிற பிரத் கேட்டு இதை கண்டிப்பாக செய்யுங்க. நேராக கொண்டு வா, நேராக கொண்டு வா. இந்த மாதிரி நேராக கொண்டு வாங்க. உங்கள் கை வரவே வராது, கோணல் மணலாக வரும். கோணல் மாணலாக வந்தாலே உங்கள் புத்தி கோணல் மாணலாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி விட்டோம்னா என்ன ஆகும்னா மனக்குழப்பங்கள் அதிகமாகும், டிப்ரெஷன் அதிகமாகும், பின்னாடி பிரச்சனை. கண்ணுக்கு தெரிஞ்ச கைகால் சாலிடாக இருக்கத்தான் கண்ணுக்கு தெரியாத மனசு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். சின்ன விஷயம், இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக குத்து. நேராக வந்த பிறகு இந்த மாதிரி குத்துங்க. ரிலாக்ஸ். 30 தடவை செய்யுங்க. செய்ய செய்ய உங்கள் உடம்புக்குள்ள எனர்ஜி டெவலப் ஆகும். உடம்புக்குள்ள எனர்ஜி டெவலப் ஆக ஆக எந்த நோயும் வராது. உடம்புக்குள் சக்தி இருக்க இருக்க எந்த நோயும் வராது. அப்போ நோய் ஏன் வருதுன்னா உடம்புக்குள்ள சக்தி குறைய குறைய நோய் வருகிறது. இதுதான் ரகசியம். இது சாதாரண உடற்பயிற்சி, எல்கேஜி, அது உடம்பு சொல்ல முடியாது, அதுக்கும் கீழே உள்ள பயிற்சி தான். இதை கண்டிப்பாக செய்யுங்க. இன்னொன்று ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கிக்கு. காலை மெதுவாக தூக்கி நீட்டி மடக்கி வைங்க. லெஃப்ட்டு. நேராக நீட்டி மடக்கி வைங்க. இது இங்கே செஞ்சிருக்க பார்த்துக்க. நான் சவால் வரவே வராது, உங்களுக்கு வரவே வராது. கால் அந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். கால் நேராக வராமல் கோணல் மாணலாக வந்தாலே உங்கள் உடம்பு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். உடம்பு வீக்காக இருந்தால் நோய்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் ரகசியம். சாலிடாகணும். கால் நேராக போயிட்டு நேராக வரணும். மெதுவாக தான் நாங்கள் செஞ்சு காட்டுக்கிறது. ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டாம், காட்டலை. அடுத்து சந்திக்கும் போது இதற்கு அடுத்து என்னென்ன பயிற்சி நான் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க மக்களே. உங்களுக்கு ஆஸ்பத்திரி பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம்.